ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் எம் மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ரோலின் தேற்றத்தை பத்தி நமக்கு தெரியும். இங்க வந்து என்னது கொஞ்சம் புதுசா கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னது, எக்ஸின் எம் மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டின் சாய்வு வந்து என்னது, 0. ஓகே, அதே மாதிரி என்னது, சாய்வுக்கு ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது dy by dx. இங்க வந்து என்னது, f dash of x. ஓகே, ஸோ நமக்கு சாய்வு வந்து என்னது, 0. ஸோ இந்த எக்ஸை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு ரோலின் தேற்றம் வந்து கொடுக்குற பதிலுமே அதுதான். ஸோ இப்போ வந்து என்னது, அந்த ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம அந்த புள்ளிகளை வந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த 3 கணக்குக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரோலின் தேற்றத்துக்கு என்னெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கதாகவும், மூன்றாவது வந்து என்னது, எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, அதாவது இந்த எல்லையும் இந்த எல்லையுடைய சார்பினுடைய வேல்யூ வந்து சமமா இருக்கணும். ஓகே, அது எழுதிக்கலாம். இது வந்து என்னது, ஒரு பல்லுறுப்புக்கோவையா இருக்கிற காரணத்தினால அது வந்து என்னது, மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் திறந்த இடைவெளியில் வந்து வகையிடத்தக்கதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்னது, அந்த எல்லைகள்ல சார்பினுடைய வேல்யூ. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால எஃப் ஆஃப் 0 வந்து 0. எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னது, 1 ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1. இந்த 3 கண்டிஷன் இருக்கிற காரணத்தினால ரோல்ஸின் தேற்றம் வந்து நாம இங்க பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு ரோலின் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு சி இந்த இடைவெளிக்குள்ள இருக்கும். என்ன கண்டிஷனோட அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும். இப்போ நம்ம அந்த சியை தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ், அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இங்க 2x மைனஸ் 1. ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து 2x இஸ் ஈக்குவல் டு 1, இதுல இருந்து x இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான புள்ளி. இங்க வந்து என்னது, இந்த 1/2 ஆனது 0,1க்குள்ள இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு தேவையான புள்ளி, அதாவது தேவையான எக்ஸின் மதிப்பு வந்து என்னது, 1/2. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க ரெண்டாவது கணக்கில் இருக்கோம். இந்த ரெண்டாவது கணக்குமே என்னது, நமக்கு இங்க எந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறதுலாம் இது வந்து இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ அந்த -2 வந்து இந்த இடைவெளியில இல்லை. ஸோ அதன் காரணமாக இந்த பல்லுறுப்புக்கோவையானது இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானது, அதாவது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானது, திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கது. ஓகே, ஸோ நம்ம மூணாவது கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, எஃப் ஆஃப் -1 போடணும். -1ங்கிறது என்னதுங்க, -1 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் -1 டிவைடட் பை -1 பிளஸ் 2. ஓகே, ஸோ -1 பிளஸ் 2ங்கிறது என்னது, 1. ஸோ இங்க வந்து என்னது, பகுதியே கிடையாது. ஸோ இங்க -1 ஸ்கொயர் என்னது, 1. இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறது பிளஸ். ஸோ பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ வந்து என்னது, எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்னது, இங்க 6 ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 6 டிவைடட் பை இங்க 6 பிளஸ் 2. ஓகே, ஸோ இங்க நமக்கு என்னது, 6 6 36 மைனஸ் 6 12 டிவைடட் பை 6 பிளஸ் 2ங்கிறது 8. ஓகே, ஸோ 36ல 12 போயிடுச்சு அப்படின்னு நமக்கு 24/8. 24 8ஆல் வகுக்கும்போது நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 6ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது, ரோலின் தேற்றத்தை வந்து பூர்த்தி செய்கிறது. அதனால ரோலின் தேற்றத்தை இங்க பயன்படுத்தலாம். ஸோ நம்ம இங்க ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரோலின் தேற்றப்படி ஏதேனும் ஒரு புள்ளி சி இந்த இடைவெளிக்குள்ள இருக்கும். என்ன கண்டிஷனோட இருக்கும்னா, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். நமக்கு தேவை இந்த புள்ளி தான். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது, இங்க வந்து என்னது, வகுத்தல் இருக்குது, அதனால வகுத்தல் விதி யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்க என்னது, எக்ஸ் பிளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் பிளஸ் 2 வச்சுட்டு நம்ம வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 2x மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் இங்க வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வச்சு எக்ஸ் பிளஸ் 2 வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். எக்ஸ் பிளஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். இங்க ஒரு பின்னத்துல வந்து என்னது, அதனுடைய மதிப்பு வந்து 0 அப்படின்னா அதனுடைய தொகுதி வந்து 0 இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னது, இதை எழுதிக்கலாம். இங்க
எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கல் இங்க 2x மைனஸ் 2 மைனஸ் இங்க வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதை வச்சு பெருக்கலாம். இங்க எக்ஸை வச்சு பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படி கிடைக்கும். 2 வச்சு பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 4x மைனஸ் 4 அப்படி கிடைக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போய் பெருக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்க 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு இங்க வெறும் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்க மைனஸ் 2x பிளஸ் 4x பிளஸ் 2x அப்படிங்கும்போது இந்த மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிட்டு வெறும் பிளஸ் 4x அப்படின்னு இருக்கும். அடுத்து என்னது? இந்த மைனஸ் 4 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு இரண்படி சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான ஃபார்முலா மூலமா நான் தீர்க்கும் போது எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2. ஓகே, ஸோ இதுல வந்து என்னது இங்க மைனஸ் 2 பிளஸ் 2 ரூட் 2 இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 2 ரூட் 2 இருக்குது. எனக்கு வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் 2 ரூட் 2 மட்டும் தான் என்னது எனக்கு தேவையான இடைவெளியான இந்த மைனஸ் 1,6ல இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான புள்ளி. இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நீங்க வந்து என்னது இதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இருபடி சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ நமக்கு மூணாவது கணக்கு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 மைனஸ் எக்ஸ் பை 3 இடைவெளி வந்து என்னது 0,9. ஓகே, ஸோ இதுவும் வந்து என்னது நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவையா இருக்கிறதுனால இது வந்து என்னது இந்த கொடுக்கப்பட்ட இடைவெளியில், அதாவது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியுடையது, அதனுடைய திறந்த இடைவெளியில் என்னது வகையிடத்தக்கது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அந்த எல்லை புள்ளியினுடைய அந்த சார்புடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது என்னது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது. அதனால இது வந்து என்னது எஃப் ஆஃப் 0ங்கிறது 0. அடுத்து என்னது எஃப் ஆஃப் 9 கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இங்க என்ன ரூட் 9 மைனஸ் 9/3. ஸோ ரூட் 9 மதிப்பு என்னது 3 மைனஸ் 9/3ங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் 3ங்கிறது 0. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சதுக்கு அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 9 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த காரணத்தினால நாம வந்து என்னது ரோல்ஸ் தியரத்துல உள்ள அந்த தேவையான கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ரோல்ஸ் தியரத்தை பயன்படுத்தலாம். ரோலிங் தேட்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். ரோலிங் தேட்ஸ் படி நமக்கு வந்து என்னது சி அப்படின்னு ஒரு புள்ளி இந்த இடைவெளியில் கிடைக்கும். என்ன கண்டிஷனோட கிடைக்கும் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை அந்த புள்ளி தான். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு எக்ஸ் பவர் 1/2. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1, அதாவது என் எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகே, மைனஸ் இங்க 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ் மைனஸ் 1/3. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நமக்கு தேவை என்னது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனோட உள்ள எக்ஸ் தான் வேணும். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் 1/3 வந்து ஈக்குவல் டுக்கு சமப்படுத்துறேன் நான். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னது 3 2 ரூட் எக்ஸ். ஓகே, ஸோ இது பெருக்கும்போது என்னது 3 மைனஸ் 2 ரூட் எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த காரணத்தினால நமக்கு என்னது 3 மைனஸ் 2 ரூட் எக்ஸ் தான் வந்து 0. அதாவது பின்னம் வந்து 0 இருக்குது அப்படின்னா அதனுடைய தொகுதி தான் வந்து 0 இருக்கும். ஸோ நமக்கு இங்க 3 இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. அதுல இருந்து நமக்கு என்னது எக்ஸ் அப்படிங்கிறது என்னது 9/4. ஸோ 9/4 அப்படிங்கிறது என்னது நிச்சயமாக நமக்கு தேவையான இந்த இடைவெளிக்குள்ள இருக்கும். ஸோ இதை தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 9/4 அப்படிங்கிறது என்னது இந்த 0,9 அப்படிங்கிற இடைவெளிக்குள்ள தான் கண்டிப்பா இருக்கும்.